Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Galactus, one of the most important and one of the most interesting cosmic beings என்றத சொல்லி ஆகணும். And எல்லாருக்குமே தெரியும் Fantastic Four first episode மெயின் வில்லனா வர போறாரு Galactus. பட் Galactusக்கு இந்த படத்துல எதனா ஆரிஜின் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். Because Fantastic Fourக்கே ஒரு குட்டி ஆரிஜின் தான் சொல்ல போறாங்க. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான் சொல்ல போறாங்க. அந்த நிலைமையில Galactusக்கு ஆரிஜின் சொல்லுவாங்களான்றது தெரியல. அதனால தான் காமிக்ஸ்ல இவருக்கு எப்படிப்பட்ட ஆரிஜின் இருக்கு, எப்படி Galactus உருவானாரு, இவரோட பர்பஸ் என்ன, இவரோட பவர்ஸ் என்ன, எப்படி சில்வர் சர்ஃபர் இவரோட கதைக்குள்ள வராரு, எப்படி சாலாபல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபர், எப்படி இந்த ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் வந்து Galactusக்கு ஒரு ஹெரால்டா மாறுறாங்க அப்படின்ற மாதிரி Galactus ரிலேட்டடான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல சொல்ல போறேன். So sit back and enjoy this video. பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க and subscribe பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. And இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So first time இந்த Galactus மார்வல் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 1966ல ஒரு Fantastic Four காமிக்ஸ்ல Fantastic Four நம்பர் 48ல தான் இந்த Galactus வந்து மார்வல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Galactus அப்படின்றது அவரோட உண்மையான பேரே கிடையாது. கேலன் அப்படின்றது தான் Galactusோட உண்மையான பேரு. டா அப்படின்ற ஒரு பிளானட்டை சேர்ந்தவன் தான் இந்த கேலன். அண்ட் இவரோட அம்மா தான் டாயா அப்படின்ற ஒரு அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு நாள் திடீர்னு என்ன நடக்குதுன்னா மொத்த எக்ஸிஸ்டன்ஸும் மொத்த யூனிவர்ஸ் ஒரு மொத்த மல்டிவர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர ஆரம்பிக்குது டியூ டு பிளாக் விண்டர் அப்படின்ற ஒரு என்டிட்டின்னு வச்சுக்கோங்க. பிளாக் விண்டர்ன்றது ஒரு என்டிட்டி தான். Galactus எப்படி உலகங்களை கன்சியூம் பண்ணுவாரோ அந்த மாதிரி இந்த பிளாக் விண்டர் அப்படின்றது வந்து யூனிவர்சஸ் கன்சியூம் பண்ணும். சோ அந்த ஒரு பிளாக் விண்டர் அப்படின்ற ஒரு என்டிட்டினால இவங்களோட யூனிவர்ஸ் இந்த டா பிளானட் இருக்குல்ல அந்த யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இவங்களோட உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. டா மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்காங்க. சோ இந்த பிளாக் விண்டர்ன்றது கைண்ட் ஆஃப் ஒரு டிசீஸ் மாதிரி தான் பார்க்கப்படுது. சோ இந்த ஒரு பிளாக் விண்டரை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக கேலன் என்ன பண்றான் அப்படின்னா மொத்த யூனிவர்ஸையும் சுத்தி வரான். எதனா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிராதா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பிளாக் விண்டரை தடுக்கிறதுக்காக கேலன் வந்து மொத்த யூனிவர்ஸையும் சுத்தி வரான். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த பிளாக் விண்டர் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேலன் புரிஞ்சுக்கிறான். இது இன்னெவிட்டபிளான ஒரு விஷயம் அப்படின்றத கேலன் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவனோட பிளானட் அந்த டா பிளானட்டுக்கு போகும்போது இன்னும் நிறைய டா மக்கள் இறந்து போயிடுறாங்க. பேசிக்கலி அவங்க எல்லாருமே டான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி இந்தியால இருக்கவங்கள இந்தியன்ஸ் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி டா மக்களை டான்ஸ் சொல்லுவாங்க. சோ மீதி இருக்க டா மக்களை கூட்டிக்கிட்டு கேலன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஸ்டார் ஷிப்ல அவங்க எல்லாருமே கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு பிளாக் விண்டர் கிட்ட நம்ம சாகிறதுக்கு வீர மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மிக் எக் அப்படின்ற ஒரு விஷயத்துல மோதி இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. பேசிக்கலி இந்த காஸ்மிக் எக்னா என்னன்னா யூனிவர்ஸோட அதாவது எக்ஸிஸ்டன்ஸோட சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த காஸ்மிக் எக். எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. எட்டர்னிட்டி இன்ஃபினிட்டி இவங்க எப்படி கிரியேட் ஆனாங்களோ அந்த மாதிரி அந்த டைம்ல வந்த ஒரு விஷயம் தான் இந்த காஸ்மிக் எக். அந்த ஒரு காஸ்மிக் எக்ல மோதி இவங்க வந்து இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது எல்லாருமே இறந்துடுறாங்க. இந்த டா மக்கள் எல்லாருமே அந்த ரேடியேஷன் மூலமா இறந்துடுறாங்க எக்ஸெப்ட் கேலன். கேலன் மட்டும் அந்த ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சிடுறான். சோ இந்த நிலைமையில மொத்த யூனிவர்ஸும் ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. கடைசி தருணத்துல இருக்கு. ஏன் கேலன் மட்டும் உயிரோட இருக்கா மத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த நேரத்துல ஒரு அன்னோன் என்டிட்டி வந்து கேலனை சந்திக்குது. அதுதான் சென்டியன்ஸ் ஆஃப் தி சிக்ஸ்த் காஸ்மோஸ். சிக்ஸ்த் காஸ்மோஸ்னா பேசிக்கலி என்னன்னா இது மாதிரி ஃபர்ஸ்ட் காஸ்மோஸ், செகண்ட் காஸ்மோஸ், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்ன்ற மாதிரி 6 காஸ்மோஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கதை வந்து சிக்ஸ்த் காஸ்மோஸ்ல நடக்குது. காஸ்மோஸ் அப்படின்றது வந்து ஒரு மல்டிவர்சல் சைக்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த சைக்கிள் நவுந்து போற மாதிரி. சோ இப்போ வந்து சிக்ஸ்த் காஸ்மோஸ்ல இருக்கும். அதாவது இந்த யூனிவர்ஸோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் கான்ஷியஸ்னஸ் ஒரு என்டிட்டியா வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சென்டியன்ஸ் ஆஃப் சிக்ஸ்த் காஸ்மோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சென்டியன்ஸ் ஆஃப் சிக்ஸ்த் காஸ்மோஸ் வந்து கேலன் கிட்ட நீயும் இப்போ இறந்துட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இறந்துருவேன், இந்த மொத்த யூனிவர்ஸும் அழிய போகுது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தை அழிஞ்சிருவேன், இதை நம்மளால தடுக்க முடியாது, இந்த ஒரு அழிவை நம்மளால தடுக்க முடியாது, ஆனா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்தோம்னா என்னோட பவர் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நம்ம அடுத்த காஸ்மோஸ்குள்ள நகர்ந்து போலாம். 7th காஸ்மோஸ் அதாவது பிக் பேங் தியரி நடக்க போது அந்த காஸ்மோஸ்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம வந்து இந்த 6th காஸ்மோஸ்க்கும் 7th காஸ்மோஸ்க்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம சாக வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துடலாம், என்னோட பவர் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உன்னை நான் வந்து Galactus-ஆ மாத்துறேன் அப்படின்ற மாதிரி கேலன் கிட்ட சொல்லவும் கேலனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அண்ட் இப்படிதான் கேலன் வந்து இந்த சென்டியன்ஸ் ஆஃப் 6th காஸ்மோஸோட உதவி மூலமா Galactus-ஆ மாறுறாரு. அண்ட் ஃபைனலி இந்த 6th காஸ்மோஸ் முடிஞ்சு 7th காஸ்மோஸ் பிறக்குது. எந்த ஒரு விஷயமே இல்லாத ஒரு நிலைமையில பல நூற்றாண்டுகளுக்கு இந்த 7th காஸ்மோஸ் வந்து இருக்கு. அண்ட் திடீர்னு பிக் பேங் நடக்குது. பிக் பேங் தியரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் கிரியேட் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. சோ அந்த ஒரு பிக் பேங் வந்து நடக்குது. எட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி, யூனிவர்சஸ், மல்டிவர்சஸ் சொல்லிட்டு எல்லாமே கிரியேட் ஆகுது. அண்ட் அது கூடவே 6th காஸ்மோஸ்ல இருந்து ஒரு இன்குபேட்டட் வெர்ஷன் ஆஃப் Galactus-உம் இந்த 7th காஸ்மோஸ்குள்ள வராரு. ஒரு முட்டைக்குள்ள Galactus இருக்காரு, இன்னும் ஃபுல்லா பிறந்து வரல Galactus அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சோ ஒரு இன்குபேட்டட் Galactus இந்த ஒரு 7th காஸ்மோஸ்குள்ள வந்துறாரு. 6th காஸ்மோஸ்ல இருந்து இந்த 7th காஸ்மோஸ்க்கு வந்த ஒரே ஒரு ஆள் Galactus மட்டும் தான். But the thing is Galactus வந்து இந்த ஒரு இன்குபேஷன் ஃபார்ம்ல இருந்து ஃபுல்லா பிறந்து வரதுக்கு பல்லாயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு. thousands and thousands of years வந்து ஆயிடுச்சு. சோ இவர் இந்த இன்குபேஷன் ஃபார்ம்ல இருக்கும்போதே ஈஸ் அப்படின்ற ஒன் ஆஃப் தி வாட்சர்ஸ் வந்து இந்த ஒரு இன்குபேஷன் Galactus வந்து நோட்டீஸ் பண்றாரு. இவன் பிறந்து வந்தானா ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட உலகங்களை இவன் வந்து கன்சியூம் பண்ண போறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வாட்சர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்குள்ள ஒரு ரூல் இருக்குல்ல, அவங்க வந்து எதுலயுமே தலையிடக்கூடாது, இவனை வந்து அழிக்க
பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தினால கேலக்டஸை இவங்க வந்து எதுவுமே பண்ணாம விட்டுறாங்க. பட் கண்டிப்பா இது வந்து ஒரு நாள் பயங்கரமான ஒரு டேஞ்சரா வந்து நிக்கும் அப்படின்றது இந்த வாட்சருக்கு தெரியுது. சோ ஃபைனலி பல வருடங்களுக்கு கழிச்சு மொத்தமா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு கேலக்டஸ் வந்து பிறந்து வந்துடுறாரு. அண்ட் அவர் பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் கன்சியூம் பண்ற ஃபர்ஸ்ட் பிளானட்டே என்னன்னா ஆர்கியோபியா அப்படின்ற ஒரு பிளானட்டை தான் கேலக்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூம் பண்றாரு. அந்த பிளானட்ல வாழ்வாதாரம் இருக்கு, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, லைக் சம் பீயிங்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே கேலக்டஸ் வேற வழி இல்லாம அதை கன்சியூம் பண்றாரு. ஆக்சுவலி நீங்க வந்து கேலக்டஸை ஒரு ஈவிலாவோ இல்லனா ஒரு வில்லனாவோ கன்சிடரே பண்ண முடியாது. கேலக்டஸ் வந்து ஒரு நெசசிட்டி. கேலக்டஸ் வந்து ஒரு கிளைமேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். மக்கள் கண்ணுக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும், வில்லன் மாதிரி தெரியும். பட் கிளைமேட் அப்படின்றது நீங்க வில்லனா எடுத்துப்பீங்களா? எடுத்துக்க மாட்டீங்க தானே. அந்த மாதிரி தான் கேலக்டஸும். கேலக்டஸ் உலகங்களை கன்சியூம் பண்றது அவரோட சந்தோஷத்துக்காகவோ எதுக்காகவோ கிடையாது. அவர் வாழறதுக்காக, அவர் சர்வைவ் ஆகிறதுக்காக, யூனிவர்ஸை ஒரு பேலன்ஸ்ல வச்சுக்கிறதுக்காக தான் கேலக்டஸ் கன்சியூமே பண்றாரு. அதை வந்து நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஈவன் கேலக்டஸ்க்குமே அது கொஞ்சம் கில்ட்டா தான் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஒரு பிளானட்டை கன்சியூம் பண்ணும்போது. அதுவும் அது உள்ள மக்கள் இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே கில்ட்டா தான் இருக்கும். பிகாஸ் இதை வந்து அவர் சந்தோஷமா பண்ணல, அவர் வந்து ஜாலியா பண்ணல. இது அவர் வந்து வாழணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இந்த பேலன்ஸை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி பிளானட்டை கன்சியூம் பண்றாரு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினாலே கேலக்டஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து எந்த பிளானட்ல மக்கள் இல்ல, எந்த பிளானட்ல வாழ்வாதாரம் இல்லையோ அந்த பிளானட்ஸ் தான் சூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. பட் எக்ஸெப்ட் ஆர்கியோபியா, அவர் பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் கன்சியூம் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் பிளானட் ஆர்கியோபியா தான். வேற வழி இல்ல, அதனால கன்சியூம் பண்ணிட்டாரு அந்த ஒரு பிளானட் மட்டும். அண்ட் எப்பவுமே இவருக்குள்ள ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும், நான் கன்சியூம் பண்ற இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் ஒரு நாள் இந்த யூனிவர்ஸ்க்கே திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுமே அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது ரிலேட்டடா நம்ம இன்னும் ஃபர்தர் ஸ்டோரிக்குள்ள போகும்போது நான் சொல்றேன். சோ இப்போ இந்த ஆர்கியோபியா பிளானட்டை வந்து இவர் கன்சியூம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு சோலார் சிஸ்டம்குள்ளேயே ஒரு பெரிய வேர்ல்டு ஷிப்பை வந்து ரெடி பண்றாரு. அண்ட் அதுக்கு பேர் தான் டா2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் ட்ரெய்லர் பிரேக் டவுன்ல கூட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டா2 அப்படின்றத வந்து அவர் எதுக்கு கிரியேட் பண்றாருன்னா ஒரு ஹோம் வேர்ல்டா தான் கிரியேட் பண்ணுவார். அவர் இருக்கிறதுக்கான ஒரு ஹோம் வேர்ல்டா கிரியேட் பண்ணுவாரு. அதை வந்து அவரோட பிளானட் டா பிளானட் இருக்குல்ல, அதோட ஒரு ஞாபகார்த்தமாகவும் ஆர்கியோபியாவோட ஒரு ஞாபகார்த்தமா தான் இந்த ஒரு வேர்ல்டு ஷிப்பை வந்து வச்சிருப்பாரு. இந்த ஒரு டா2 வந்து வச்சிருப்பாரு. நான் சொன்னல கில்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னல, அந்த ஒரு காரணத்தினால தான். அண்ட் இந்த ஒரு வேர்ல்டு ஷிப் வந்து சும்மா பிளானட் சைஸுக்குலாம் இருக்காது. இந்த ஆர்கியோபியா இருந்த அந்த ஒரு சோலார் சிஸ்டமே கவர் பண்ற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை தான் கேலக்டஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ நான் சொன்ன இந்த வேர்ல்டு ஷிப் இந்த டா2வும் ட்ரெய்லர்ல, அதாவது இந்த புது லாஸ்டா வந்த ட்ரெய்லர்ல பார்த்ததும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு என்னவோ அது ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்குமோன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் லிட்டரலா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு ஷிப்ன்றது ஒரு சோலார் சிஸ்டம் அளவுக்கு பெருசா இருக்கும். பட் நம்ம ட்ரெய்லர்ல பார்த்தது ஒரு பிளானட் அளவுக்கு தான் இருக்கு. ஸோ மேபி அது வந்து கேலக்டஸோட ஸ்டார் ஸ்பியர் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸ்டார் ஸ்பியர்ன்றது வந்து கேலக்டஸ் வந்து மற்ற உலகங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் கன்சியூம் பண்றதுக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு குட்டி ஸ்பேஸ் ஷிப். ஸோ மேபி அது அதுவா இருக்கலாம். கமிங் பேக் டு தி ஸ்டோரி, இந்த மாதிரி கேலக்டஸ் வந்து பல பில்லியன் இயர்ஸ்க்கு வந்து பல பிளானட்ஸை கன்சியூம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவும் அவருக்கு ஃபைனலி ஹெரல்ட்ஸ் தேவைப்படுது. அவரே போயிட்டு ஒவ்வொரு பிளானட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல வாழ்வாதாரம் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அதை கன்சியூம் பண்றதுக்கு பதில் அதை பண்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுது. அதை தான் ஹெரல்ட்னு சொல்லுவாங்க. அவர் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண ஹெரல்ட் யாருன்னா தி ஃபாலன் ஒன். அவருக்கு பேர் ஏன் ஃபாலன் ஒன் வந்துச்சுன்னா, இவர் வந்து கேலக்டஸோட ஹெரல்டா மாறி கொஞ்ச நேரத்திலேயே வந்து கேலக்டஸ்க்கு அகைன்ஸ்டா திரும்ப பார்த்திருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினாலே கேலக்டஸ் வந்து இந்த ஃபாலன் ஒன்னை சிறை பிடிச்சு வச்சிருவாரு. அதுக்காக தான் இவருக்கு பேர் வந்து ஃபாலன் ஒன்ன்ற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நான் பேசிக்கலி முன்னாடி சொன்னல எந்த பிளானட்ஸ்ல வாழ்வாதாரம் இல்லையோ அதை தான் கன்சியூம் பண்றான்னு சொன்னல, அது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இவர் வந்து ஒரு பிளானட்டை கன்சியூம் பண்ணிட்டு அடுத்த பிளானட்டை கன்சியூம் பண்ற அந்த டைம் டிஃபரன்ஸ், அந்த டைம் கேப் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இவரோட பசி அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால இவர் வந்து ஏகப்பட்ட பிளானட்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால இவர் வந்து வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய பிளானட்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வேற வழி இல்லாம. பிகாஸ் அந்த பிளானட்ஸ்ல தான் எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வாதாரம் இருக்கிற பிளானட்ஸையும் இவர் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி இவர் வந்து ஜென்லா அப்படின்ற ஒரு பிளானட்டை வந்து கன்சியூம் பண்ண போகும்போது தான் அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய ஒருத்த வந்து கேலக்டஸை வந்து கன்ஃபரண்ட் பண்ணி கேலக்டஸ் முன்னாடி போயிட்டு நின்னு, என்னோட பிளானட்டை தயவு செஞ்சு விட்டுரு, என்னோட ஹோம் வேர்ல்ட தயவு செஞ்சு விட்டுரு, நான் உனக்கு வேற வேர்ல்ட பார்த்து தரேன், வேற பிளானட்டை பார்த்து தரேன், நீ அதை போயிட்டு கன்சியூம் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஹெரல்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னோட பிளானட்டுக்காக தன்னை தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதை கேலக்டஸ் ஒத்துக்கிட்டு அந்த ஒருத்தனை வந்து சில்வர் சஃபரா மாத்திருப்பாரு. அண்ட் அவன் பேர் தான் நாரின் ராட். எஸ், இப்படிதான் நாரின் ராட் வந்து சில்வர் சஃபரா மாறி இருப்பாரு. இதுதான் சில்வர் சஃபரோட ஆரிஜின். அவருமே ஸ்டார்டிங்ல வந்து வாழ்வாதாரம் இல்லாத பிளானட்டை தான் கேலக்டஸ்க்கு பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. பட் போக போக கேலக்டஸ் வந்து இந்த நாரின் ராட மேனிபுலேட் பண்ணி அவரோட கண்ட்ரோலுக்கு நல்லாவே கொண்டு வந்து வாழ்வாதாரம் இருக்கிற பிளானட்ஸ், அதாவது பீயிங்ஸ் இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்க பிளானட்ஸையும் டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் எர்த்துமே கேலக்டஸ்க்கு ஒரு டார்கெட்டா மாறும். இப்படிதான் கேலக்டஸ் வந்து போயிட்டே இருப்பாரு, ஒவ்வொரு பிளானட்டை கன்சியூம் பண்றது. இந்த மாதிரி அவரோட ஹெரல்ட்ஸ் போயிட்டு அந்த பிளானட்ஸை பார்த்துட்டு வரது தான் அவரோட இவங்க ரெண்டு பேரோட வேலையாவே இருக்கும். அவருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த பிளானட்டை வந்து நான் தூக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஓவர் பாப்புலேஷன் ஆகக்கூடாது, பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அவருக்கு தேவைப்படுற சர்வைவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜியை கன்சியூம் பண்ணணும்.
அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றாரு. ஒரு கேள்வி வரலாம், ஏன் அவர் கன்சியூம் பண்ணாம இறந்து போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அப்ராக்சஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் கேயோஸ் வந்து அன்லீஸ் ஆயிடும். நான் வந்து முன்னாடியே சொன்னல, இவர் வந்து இறந்தாருன்னா பேலன்ஸ் போயிடும், பயங்கரமான கேயோட்டிக்கா ஆயிடும் யூனிவர்ஸ்னு சொன்னல, அது இதுதான் இந்த அப்ராக்சஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் கேயோஸ் வந்து அன்லீஸ் ஆயிடும். பேசிக்கலி கேலக்டஸ் இன்னும் உயிரோட இருக்கிறது தான் அது வராம இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இதுல எங்க இந்த ஷாலாபெல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபர் எங்க வருது, ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சர்ஃபர் இந்த கதையில எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னல இந்த ஜென்லா அப்படின்ற ஒரு பிளானட்ல சொன்னல, நாரின்ராட் வந்து ஸ்டெப் அப் பண்ணி கேலக்டஸ் கிட்ட இருந்து பவர் எடுத்துக்கிட்டு சில்வர் சர்ஃபரா மாறினாருன்னு சொன்னல, அதே ஜென்லா பிளானட்டை சேர்ந்தவங்க தான் ஷாலாபெல். அண்ட் ஷாலாபெல் வேற யாரும் கிடையாது, நாரின்ராடோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க எப்படி சில்வர் சர்ஃபரா மாறினாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ்ல அவங்க சில்வர் சர்ஃபரா மாறி இருக்க மாட்டாங்க. வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில நாரின்ராடுக்கு பதில் ஷாலாபெல் வந்து ஸ்டெப் அப் பண்ணிருப்பாங்க. நாரின்ராட் எப்படி அவர் ஸ்டெப் அப் பண்ணி என்னோட வேர்ல்ட விட்டுருன்னு சொல்லி கேட்டிருப்பாங்களோ, அந்த மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ்ல ஷாலாபெல் வந்து ஸ்டெப் அப் பண்ணிருப்பாங்க. அந்த யூனிவர்ஸ்ல அவங்க வந்து சில்வர் சர்ஃபரா மாறி கேலக்டஸ்க்கு ஒரு ஹெரல்டா இருந்திருப்பாங்க. சோ அது வேற ஒரு டைம் லைன். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு வெர்ஷனும் இருக்கு. அந்த ஒரு டைம் லைன்ல ரெண்டு பேருமே, நாரின்ராடும் சரி ஷாலாபெலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல சில்வர் சர்ஃபரா இருந்திருப்பாங்க. சோ இதுதான் ஷாலாபெல வச்சு இருக்க இந்த சில்வர் சர்ஃபரோட காமிக் ஹிஸ்டரி. ரொம்ப ரொம்ப கம்மியான, ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஸ்டோரி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காமிக்கும் என்னவோ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். MCU-க்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு யூனிவர்ஸ், இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் யூனிவர்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஷாலாபெலோட வெர்ஷனை வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நாரின்ராட கொண்டு வந்துக்கலாம்ன்ற மாதிரி போறாங்களோ என்னவோ. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சொல்ல முடியாது, ரெண்டு சில்வர் சர்ஃபர் வெர்ஷனையும் இதுக்குள்ளேயே கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்கு. எதனா சர்ப்ரைஸா கேமியோவை மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ கேலக்டஸ் ஆம்னிபோட்டன்ட்டான்னு கேட்டீங்கன்னா, நாட் எக்ஸாக்ட்லி. ஒரு நை ஆம்னிபோட்டன்ட்ன்ற மாதிரி வேணா சொல்லலாம். ஆம்னிபோட்டன்ட் அப்படின்னா எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே இருக்காது. நை ஆம்னிபோட்டன்ட்னா ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணா கேலக்டஸ் நீங்க எடுத்துக்கலாம். கேலக்டஸ் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். மேட்டர் மேனிபுலேஷன், எனர்ஜி மேனிபுலேஷன், அப்புறம் லைஃப் திரும்ப கொண்டு வருது, இறந்து போனவங்களை திரும்ப கொண்டு வருது, பிளானட்டை திரும்ப கொண்டு வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் அவருக்கு இருக்கு. அதெல்லாம் படத்துல காட்டுவாங்களான்னு தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கேலக்டஸால அவரோட சைஸ் எல்லாம் மாத்த முடியும். அவருக்கு ஏத்த மாதிரி சைஸை வந்து மாத்தி வர முடியும். நீங்க இந்த படத்துல பார்த்த மாதிரி அவரால் பூமிக்குள்ள நடந்து வர மாதிரி சைஸையும் மாத்த முடியும், பூமியவே கன்சியூம் பண்ற அளவுக்கு பெருசாவும் மாற முடியும். அந்த மாதிரி அவரோட சைஸை எப்பலாம் மாத்தணும்னு நினைச்சுக்கிறாரோ அந்த மாதிரி அவரால் மாத்திக்க முடியும். அதுவும் ஒரு பவர் இருக்கு அவருக்கு. இதுதான் இந்த கேலக்டஸோட ஆரிஜின். இப்படிதான் கேலக்டஸ் வந்து உருவாகி இருந்தாரு. இதுதான் இவரோட பர்பஸ். ஐ அம் சோ எக்ஸைட்டட் ஃபார் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். எப்படி ஒரு ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.